ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் மாயின் மாலில் பில்டர் பேர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாய் அனிமல்ஸ் வந்து ஸ்கின் மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து உள்ள காட்டன் வச்சு ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம எந்த அனிமல் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. என் பொண்ணு வந்து எதை சூஸ் பண்ணது ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தா. நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கோ, இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் ரேபிட்டை வந்து காமிச்சேன். அதோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது, ஷூவும் சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாடல் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வெரைட்டி வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. குழந்தைங்களுக்கு வச்சுருக்க ட்ரெஸ்ஸு மாதிரி இந்த டாய்ஸுக்கும் வச்சுருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட வாய்ஸையும் அந்த பேர்க்குள்ளே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து பார்த்தோம். அது வந்து $9 போட்டிருந்தாங்க. ஸோ என் பொண்ணு வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த ஐ லவ் யூ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க பில் த பேர் வந்து செய்ய போகிறாங்க. எப்படி பில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து அந்த டாய் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உள்ளே போட்டுட்டு அகெயின் அனதர் ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் உள்ளதை எடுக்க சொன்னாங்க என் பொண்ணுக்கிட்டேருந்து. அதை எடுத்துகிட்டு அவளோட கையில், உடம்புல எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்க சொன்னாங்க இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் அந்த பொம்மை கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிஸ் பண்ணி அதை உள்ளே போட சொன்னாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செமையாக இருந்தது. அதுக்கு நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்களே போட சொல்லிட்டோம். அவங்க போடும்போது அந்த டேகெல்லாம் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு தருவாங்க. அதனால் அவங்களே வந்து நீங்களே கொஞ்சம் போட்டு தாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் வந்து ரொம்ப கைண்டாக போட்டு கொடுத்தாங்க. எப்படி போடுறாங்க மட்டும் பாருங்கள். ஃபைனலாக ஷூவும் வந்து போட்டு கொடுத்து அதுக்கு லேஸும் வந்து கட்டி விட்டாங்க. பொம்மைக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஷூவு எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை என் பொண்ணுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவளுடைய ஃபேஸில் இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள். செம ஹாப்பி ஆகிட்டாங்க.